இந்த வீக் ஒரு த்ரில்லிங்கான வீக்குன்னே சொல்லலாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அயலியோட தங்கச்சி ரித்விகாவுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. அப்போ அதாவது என்கேஜ்மெண்ட் ஏற்பாடு. அந்த என்கேஜ்மெண்ட்டில் வந்துட்டு பொண்ணோட அக்காவான அயலியை கூப்பிடுங்க, அவங்கள கூப்பிடுங்க. அவங்களுக்கு வந்துட்டு எங்கள் பொண்ணு இந்திராணி கையால் வந்துட்டு நகையெல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி கபிலனோட பாட்டி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அயலி வந்து நிற்கிறத பார்த்து இந்திராணி ஷாக் ஆகிடுறாங்க. நீங்கள் தான் ரித்விகாவோட அக்காவாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க சித்தி அவங்க அத்தையெல்லாம் கடுப்பாயிட்டு இருக்காங்க. அப்புறம் நகையெல்லாம் கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஐலி வந்துட்டு மிஸ்டர் எக்ஸுன்ற கபிலனோட அக்காவான இந்திராணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன்லேருந்து மண்டபத்துலேருந்தே ஹலோ அப்படின்னு சொல்லி இவங்க பேச, இதை பார் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்க, உன் தம்பி தான் வேணும், அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி வைப்பேன்னு சொல்கிறாங்க. நீ எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? உன்னால் முடியவே முடியாது, உன்னால் முடிஞ்சது பாருடி, என்கிட்டே சவால் விடியான்னு இந்திராணி ஒரு பக்கம் சொல்ல, ஆமாம் இந்த மாதிரி கிரிமினலுங்களுக்கெல்லாம் என் துப்பாக்கி எதுவும் வந்துட்டு இதுவும் பண்ணாது, துப்பாக்கி தான் பேசும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்ட்டு இந்திராணி கத்த, இன்னொரு பக்கம் அயலி கத்துறாங்க. ரெண்டு பேரும் ஒரே இதுலேருந்து ஆப்போசிட்லேருந்து கத்துறாங்க. கத்துற சத்தம் கேட்டோன்னே என்னடா இதுக்கு இங்கேயே கேட்குதுன்னு திரும்பி பார்க்க அயலியும் இந்திராணியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அயலி தான் வந்துட்டு இந்த ஏடின்றதை வந்துட்டு இந்திராணி கண்டுபிடிப்பாங்களா? இந்திராணி தான் அந்த மிஸ்டர் எக்ஸோட அக்கான்றதை கண்டுபிடிப்பாங்களா? கபிலன் தான் அந்த மிஸ்டர் எக்ஸு வர்மாவோட ஆளுன்றதை கண்டுபிடிப்பாங்களா அயலி? பொறுத்திருந்து பார்க்கலாம். இது செம்ம த்ரில்லிங்கான ப்ரோமோனே சொல்லாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.